ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை. இன்றைக்கி நிலவாசப்படியில் பன்னீர், ஜவ்வாது, மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நிலவாசப்படியில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தான். தடவு வாசலில் நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு மொழுகிட்டு பொட்டு வச்சுட்டு பூ எல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். நிலவாசப்படிக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுங்க. அங்கே தான் நம்ம குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க. மாக்கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பூஜை ரூம் முன்னாடி போட்டேன் மாக்கோலம். அவ்வளோ அருமையாக இருக்குது. காஞ்ச உடனே வீடே ஒரு தெய்வீக அம்சமாக இருந்தது. மாக்கோலம் போட்டிருந்தது பாருங்கள். வெள்ளி செவ்வாய்க்கு மாத்திரமாவது போடுங்க மாக்கோலம். வீட்டுக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் போட முடியாட்டி வீட்டு பூஜை ரூம் முன்னாடி போட்டு இங்கே சாமி வாசலில் போடுறேன். நிலவாசப்படியில் போட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டேன். இன்றைக்கி 3:30க்கு எழுந்திரிச்சேன். சாணம் போட்டு வாசல்லாம் தெளிச்சிட்டு சாணம் தெளிச்சிட்டு எல்லா வேலையும் செய்கிறக்கே 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு தான் இன்றைக்கி பூஜை பண்ண முடித்தேன். ஃபுல்லாக 5 மணிக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். செம்ம வைபாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே தெய்வீகமாக இருந்தது வீடே. அந்த ஒரு நாள் மாத்திரம் என்ன டெய்லி பூஜை பண்ணாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷல் தானே நம்மளுக்கு. உருளியில் பூ போடுறேன். மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணுறேன். எனக்கு இந்த முழுசாக பூ போடுறத விட இப்படி உதுத்து இப்படி போடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முழுசாக பூ போட்டால் அது அங்கங்கே ஓடி போய் தண்ணி பிரிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி போட்டால் அழகாக இருக்குது. இது கண் திருஷ்டிக்கோசரம் உப்பும் எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் தடவி வாசலில் வைப்பேன். அது கண் திருஷ்டிக்கு நல்லது. மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் வச்சிட்டேன். இன்னொன்று இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம உப்பு தீபம் போடுவேன் வெள்ளிக்கிழமை எப்போவும். அதுக்கு அதில் மஞ்சள் தடவி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போது நிலவாசப்படியில் விளக்கேற்றி வைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டாச்சு. நிலவாசப்படியில் விளக்கேற்றி வச்சாச்சு. விளக்கேற்றி வச்சுட்டு உள்ளே சாமிக்கு விளக்கேற்ற போகிறேன். எங்கள் வாசல்லையும் துளசி மாடத்துக்கிட்டேயும் ஒரு விளக்கேற்றி வைப்பேன். ஏற்றி வச்சுட்டு உள்ள வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறக்கு வந்துட்டேன். விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு காலையில் நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. கடன்னு ஓடிடுது. இப்போ பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக சாமிக்கு பூ போட்டுட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் பூத்த பூ தாங்க எல்லாமே. நான் இப்போ கடையில் வாங்கிறதே இல்லை. எங்கள் வீட்டில் பூக்கிற முல்லை பூச்செடி தான். முல்லை தான் எல்லா சாமிக்கும் வைப்பேன் டெய்லியும். இப்போ பூ கொஞ்சம் நிறையா எடுக்குது. அது எல்லாமே எல்லா சாமிக்கும் நம்ம வீட்டில் பூத்து வைக்கிறது அது ஒரு செம்ம விசேஷமாக தான் இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. நம்மளே தண்ணி ஊற்றி வளர்த்து பூ ஒடுங்கி சாமிக்கு போடுறது அது ஒரு சந்தோஷம் தானே. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கு நேற்றுலேருந்து ஏற்றுறேன். 2 நாளாக ஏற்றிட்டுருக்கிறேன். மேலும் டெய்லியும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி விளக்கு ஏற்றுவேன். பாருங்கள், என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இதுதான் எங்கள் பூஜை ரூமு. ஃபுல்லாக எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். அப்புறமா இப்போ சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பால் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சேன் சாமிக்கு. பால் வெத்தலை பாக்க வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூஜை இன்னைக்கு இவ்வளோதான் முடிச்சாச்சு. 5 மணிக்கு
பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பூஜை ரூம் தான் எங்களுது. அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மனசார சாமிகிட்ட வேண்டியாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு. இந்த சாம்பிராணி சொல்லியே ஆகணும். நான் வாங்கியிருந்தேன் 5 மணிக்கு ஏற்றுனது 7 மணி வரை என்ன எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. புகை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒரு இதாக நானே நிறையா சாம்பிராணி வாங்கியிருக்கேன். இந்த சாம்பிராணி நான் இப்படி இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. பால் சாம்பிராணின்னு சொல்லி கொடுத்தாங்க. மங்களில் வாங்கினேன். செம்மையாக இருக்குது, வாசனையும் நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் எரியுது. அப்புறம் காயினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாய்க்கு காயினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சிருச்சு. இதுதான் எங்களுடைய இன்றைக்கி என்னோடய கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாணம் போட்டு ஒழிச்சிருக்கேன் இன்றைக்கி. மாக்கோளம் இது வாசலில் ஏன் போட்டிருக்கேன் மாக்கோளம். எங்கள் நிலவாசப்படி இது தான். அப்படியே உள்ளே வந்தால் பூஜை ரூம் எங்களது. ஹாலில் தாங்க இருக்குது எங்கள் பூஜை ரூம். இங்கேயும் மாக்கோளம் போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் பூஜை ரூமோட ஃபுல் வியூ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாரம் விளக்கி தேய்ச்சி தான் விளக்கு ஏற்றுவேன். எப்போவுமே வாரம் தேய்ச்சிருவேன். ஒரு வாரம் விளக்கலைனாலும் எனக்கு சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்காது. விளக்கி அந்த பளபளன்னு வச்சு சாமி கும்பிட்டா தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு இப்படி பிடிக்குன்றது எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துங்க. ஓகே, பாய்.